2 நாளாக்கா அப்படியே குபு 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 குபுன்னு காய்ச்சல் வர மாதிரி ஆயிப்போச்சு. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கும் தெரியல. அவ பூனை வளர்க்கணும் அவ வீட்டுலதான் வச்சுக்கணும். எல்லார் வீட்லயுமா வைக்கிறது? பூனையா இருக்கு. யாரடி பேசுற? உன் பூனையை தான் பேசுறேன்டி. என் பூனை ஏன் பேசுவேன்? உன் பூனை இருக்கிறவங்க வீட்டுல பூரா கக்கா போயிட்டு இருக்கு தெரியுமா? ஒரு நாஸ்தி பண்ணிட்டு இருக்காமா. பெட்ஷீட் எதுவுமே இல்ல. எல்லா வீட்லயும் இப்படி இது பண்ணிட்டு இருந்தா நீ நியாயமா சொல்லு? இத வேற இப்படி வச்சு இருக்க. அத போய் கொண்டுட்டு போய் நான் விட்டுட்டு போறேன். விடுடி. நீ இங்க இருக்கிறது உன் மேல உங்க வீட்டு துணியில இது பண்ணா நீ ஒத்துக்குவியா? என்ன பண்ணுச்சு அது தெரியாது. பச்சை குழந்தை. பச்சை குழந்தைன்னா நீ வச்சுக்கடி. இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதுக்கு அனுப்பிடுற. உன் வீட்டுக்குள்ளதான் அநியாயம் பண்ணணும். ஊரா வீட்டுல வந்து அநியாயம் பண்ணக்கூடாது. வீட்டுல அசிங்கம் பண்ணி வச்சிருந்தா நீ வருவ. எங்க வீட்டுல எல்லாம் பண்ணி வச்சிருக்கு. பச்சை குழந்தைமா அனுசரிச்சிருக்கணும். நாங்க அனுசரிக்கணும். எங்க மனுஷ மக்கள் உட்காந்துருக்கோம். இதுக்கு பாக்கத்தான் நாங்க அள்ளி போடதான் இருக்கா. ஏன்டி இப்படி பண்ணிட்டு பூனை ஒண்ணு வளர்க்கற இத கொண்டு போய் நான் விட்டுட்டு வரேன். பூனைன்னு சொல்லாத. பச்சை குழந்தை முன்னாடி என்ன? அந்த பச்சை குழந்தைய கூட தொட்டல்ல போயிட்டு கொஞ்ச நேரம் ஆட்டி விட்டு வரேன். கூட இங்க பாரு நான் என்னங்கறனா தயவு செய்து சொல்றேன். போய் வீடு சுத்தம் பண்ண சொல்லு. கூட்டி சரி நீ நட எனக்கு வந்து விட்டு தோசி போட்டு நானே பாரு. அங்க வாமா நீயே கேளுமா. நீ உனக்கு என்ன நீ நினைச்சிட்டு இருக்கற? பணத்தை கட்டினியா இல்லையா ஸ்கூலுக்கு? பீஸ் கட்டுனீல. அங்க வந்து ஸ்கூல் வண்டி நிக்குது. பிள்ளைங்க 2 பேத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வா பிள்ளைங்களை அனுப்பிவிடு. இல்ல எனக்கு இந்த பிரச்சனையை நான் முடிச்சிட்டு போயிடுறேன். இவ பிரச்சனை வந்து கூட பேசுறா. ஸ்கூல் வேன் வந்து நிக்குது. அது எப்படி வந்து பேசுறது? யாரு அள்ளி விடுறது? அத எல்லாம் அநியாயம் பண்ணிட்டு இருக்கு வா பூனை. படிப்பு பிள்ளைங்களுக்கு வீணா போகுது. பணத்தை கட்டி ஒரு படிப்பு வந்து நீங்க கெடுக்குறீங்க. நீ வந்து பாரு எல்லாம் வீடெல்லாம் தொடச்சு விட்டு என் துணிமை எல்லாம் துவைச்சு விட்டு நீ போ. நான் சத்தியம் எதுக்கடி பண்றேன்? சத்தியம் பண்ணி வந்து சத்தியமா நத்தனால நம்புவேன் நானலாம். நாங்க என்ன சொல்றோம்? வீட்டுக்குள்ள போய் பாருன்ற. வீட்டுக்குள்ள போய் பாரு. எங்க வீட்டை வந்து பாரு. நீ வந்து வீட்டை தொடச்சு விட்டு பெட்ஷீட்ல துவைச்சு போட்டு போற. உங்க வீட்ல தானடியே? ஆமா அந்த இவள சொல்றா பாரு. பாத்துக்கோ போய் சொல்றத. நாங்க தூங்கவே முடிய மாட்டேன். பாருங்க காலையில எந்திரிக்க முடியல. எந்திரிச்சாலே அது மூஞ்சில தான் முழிக்க வேண்டியது. இப்ப வெளிய கிளம்பற பாருங்க வீட்டுக்குள்ள வந்து. என்னங்கடி எல்லாம் லைன் வீடுன்னு சொல்லி எல்லாம் வர்றீங்களா நீங்க சண்டைக்கு? ஆமா ஆமா. அப்புறம் எங்க பாருங்க தூக்கி எறிடி. வச்சிருப்பேன். சரி நீ துவைச்சு கூட செஞ்சிச்சு வந்து எங்க அந்த ஒயிட் நான் உங்க அங்க இருக்கு பாரு. அந்த பூனை எப்படி? அந்த பூனை இங்க வாடி தங்க இங்க வாடி. வைட்டிங் வா. குடிடி ஒரு சாக்கு எடுத்து போய் விட்டுட்டு வந்துறல எங்கயாச்சு. அதெல்லாம் கிடைக்காது. வந்தவங்க எல்லாம் கடி சாக்கடி உள்ள தூக்கி போட்டு போயிட்டு வருவோம். அந்த பக்கெட் கூட என்ன போடு ஐயோ கடி கடிச்சிருவா. இவளோட வளர்க்கறதும் போது இவளோட இம்சையா இருக்கும் போல் இருக்கு. இனிமே நம்ம தாண்டி கதவை அடைச்சு உட்காந்துக்கணும். என்ன சொல்றீங்க? எலிபேடு வாங்கி வைங்க. பூனை வந்து அதுல உட்காந்துக்கிட்டு எடுக்க முடியாம அவ கஷ்டப்படணும். அதை பார்த்து நாங்க சிரிக்கணும். நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் உங்க பூனையால. பாரு நீ சொல்லாதடி. இன்னைக்கு வாங்கிட்டு வாடி. நான் எலிபேடு வாங்குறது தான் நிக்கி. ஆமா நீங்க பாக்கியா காட்ட போய் நாயத்தை கேளுங்கடி. ஆமா ஓ மருமக பண்ற அநியாயம் சரியில்லை காணு. நீ ஹெலிகாப்டர் வாங்கினாலும் பரவாயில்ல. நாங்க ஹெலிகாப்டர் வாங்குவோம் எதுவும் வாங்குவோம்மா. போய் உன்னை சொல்லலாம். இவ என்ன பண்ணது கேளுமா. இவ பாக்குறாங்க. நானே மன உளைச்சல். நீ இந்த மன உளைச்சல் கேளுமா. ஆமா தலைக்கு என்னமோ ஹேர் பேண்ட் போட்டிருக்கவளக்கா? தலையில என்னமோ ஹேர் பேண்ட் போட்டு வைக்க முடியல. அப்படியா? உனக்கு எதுக்குமா மன உளைச்சல்? இங்கிட்டு நாளாச்சு. ஒரு பூ வைக்கல ஒரு பிஞ்சு வைக்கல. உடைச்சு விட்டாதானே. நான் கோயிலுக்கு சாமிக்கு வேண்டிட்டு இருக்கிறேன் சாமி. எதுக்குமா சாமி? அது பிஞ்சு வச்சிருச்சு. ஓ இது ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போலாம் பிரியா? வீட்ல ட்ரீட்மெண்ட் பாருக்கா? கூட்டிட்டு போனா அதோட அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிருமே. அதுக்கு அதான் கேக்குறேன். இங்க என்ன நடக்குன்னு கேளு பிரியா. இந்த அம்மாக்கு என்ன போன் போட்டா அந்த இதுல இருந்ததுன்னா வேளாண்மை கூட்டுவா அது வந்து வருவாங்களா? வேளாண்மையா? வேளாண்மைக்கு இதுக்கு என்ன? ஓ விவசாயம். சரி கேளுங்க. ஒரு ஊசி கீசி மறந்துக்கிறது எதனா சொல்லுவாங்க. ரத்த டெஸ்ட் எடுத்து பார்த்தா தெரியும் சாமி. ஆமா கம்முன்னு இருந்தா அசால்ட்டா இருக்க கூடாதாமா. அதுக்கு எதனா உரம் மாதிரி மாத்திரை கொடுப்பாங்க. ஆமா மாத்திரை வாங்கி போடணும். இல்லாட்டி அது ஏன்னா காலகாலத்துல ஒண்ணு இருக்கும். இதுக்கெல்லாம் அசால்ட்டா இருக்க கூடாது.
இப்ப என்ன காலையில என்ன திருப்பி கட்டிட்டு வரீங்க நீங்க? அதனாலதான் அங்க பாருமா மரத்துல தெய்வம் மாவா போயிட்டு என்ன இப்படி ஊடு கூட அப்படி ஏறிட்டு மரம் தீ வைக்க வருதுல. ஆண்டி இவங்க எல்லாம் பார்த்து அதை வந்து துரத்தி விடலான்னு பிளான் பண்றாங்க. ஆமா துரத்தி விடுறாங்க உன் பிள்ளைய துரத்திடலான்னு பாக்குறாங்க. தேவியே இப்ப ஊடு அடங்கத்தானே அது ஊடு அடங்கும். எல்லா பக்கமும் இது பண்ணி வச்சிருதுமா. ஒரு துணியை விட மாட்டுக்கு, ஒரு மீனை விட மாட்டுக்கு, எதுவுமே விட மாட்டுக்கு. என்னத்த அதுக்கு நாய வர சொல்றா பாருங்க. சரி கண்டிச்சு வச்சுக்கிறேன், இனிமே விட மாட்டேன்னு சொல்லணுமா சொல்லக்கூடாது? பூனைக்குட்டியா இருந்தாலும் நீங்க வேணும்னே சொல்றீங்க. ஆண்டி வாயில அடிக்க. ஆமா அடிச்சுக்குங்க. இல்லக்கா ஆண்டி உங்க வாயில. அப்புறம் வேற என்ன சொன்னாங்க? சொல்லாதீங்க. பச்சை குழந்தைய சொன்னா அது காதுல மனசு கஷ்டமாகாது. வேற அதுக்கு என்ன தாண்டி பேரு சொல்றது? பூனை தாண்டி சொல்ல முடியும். உனக்கு வேணா நீ தங்கம்மா பையன் புள்ளன்னு வச்சுக்கோ. இருங்க, அது பூனைன்னா சரி பூனைன்னு சொல்றாங்க. நீ மனுஷன் என்ன சொல்றாங்க? என் பேர் சொல்லிதான் கூப்பிடுவாங்க. அப்புறம் அத ஒயிட்டினான்னு பேர் வச்சு அந்த ஒயிட்டினாலதான் நானே ஓ இஷ்டத்துக்குலாம் நாங்க கூப்பிட முடியாது. இதெல்லாம் ரொம்ப அக்குற முடியே. ஆமா இப்ப எங்க வீட்டு பூனைக்குட்டி வந்து உன் வீட்டுல இப்படி அநியாயம் பண்ணுச்சுன்னா நீ ஒத்துக்குவியா? நான் எத்தனை வீட்டு சண்டை இழுத்திருப்பேன். குட்டின்னு சொல்லாதீ, அது கஷ்டப்படும். பூனைக்குட்டி என்னடி சொல்லுவோம்? என்ன நம்ம சொல்றது? அம்மா நீங்களே சொல்லுங்க. நீங்களும் வேற நாகரிகமாலா சொல்லுங்க. சேயா பிரியா தேவி சீவா அப்புறம் இந்த வீடியோக்குள்ள ஆறா இருக்கும் எல்லாத்தையும் கேட்டுட்டீங்க. எங்களை கேட்டது பார்த்தாம பழனில எல்லாம் ஒரு பொம்பளை கேட்கறான், ஏம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிங்கிற ஒயிட்டினாவுக்கு இப்ப சரியா போச்சான்னு கேட்கறாங்க. நம்ம என்னத்த பேசுவேன்? ஏன்டி இப்படி பண்ணுதுடி சொல்லி அட்டகாசம் பண்ணுதுமா. அப்ப நாங்க புடிச்சிட்டு போய் விட்டுட்டு வந்துருவோம். ஆண்டி எல்லாம் உங்க தப்புதான் ஆண்டி. ஒரு நாளைக்கு அவளுக்கு உலகெல்லாம் வச்சிருக்கும் போது உள்ள போய் விழுந்துச்சுன்னா யாரும் கேட்க முடியாது. தெரியாம விழுந்துச்சுன்னா அப்படித்தான் ஒண்ணும் பண்ண முடியாது. எதுலயும் போய் வாய வைக்குதுடி. பாக்கியத்துக்கு அதனாலதான் மூஞ்சிய பார்த்து சும்மா இருக்கேன். இல்லாட்டி அதை புடிச்சிட்டு போய் நான் விட்டுட்டு வந்துருவேன். ஸ்டேட்மெண்ட் வந்து வைக்கறாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேளுங்க. அதுதான் சொல்லிட்டோம்ல. பாத்ரூம் போய் வைக்குதாம்ல. பாத்ரூம் நான் என்ன சொன்னேங்க ஆண்டி, நம்ம வீட்டுல எல்லாருக்கும் நம்ம பாத்ரூம் கட்டிருக்கோம். நீங்க ஒரு மண்ணு கூட்டாண்டு போட்டு அதுக்கு ஒரு பாத்ரூம் ரெடி பண்ணுங்கன்னு நான் சொன்னேனா இல்லைங்களா? பூனைக்கு போனான்னு சொல்லாதீங்க ஆண்டி. ஒயிட்டினாவுக்கு மண்ணு கூட்டான் போட்டு நான் வந்து பாத்ரூம் ரெடி பண்ணுவேன். அப்புறம் எப்படி ஆண்டி? அப்புறம் அப்படிதான் இவ்வளவு வெட்ட வெளி இருக்குல்ல, அங்க போக வேண்டியதானே? கோச்சுமா இருக்கு. அது போர்வை வேணும்னு போர்வைக்குள்ள பூந்து வந்து படுக்குது. போவேன் தானே. உன் பூனை வேணும்னா உனக்கு இருக்கிறவங்க வீட்டுல பூரா எல்லாம் பண்ணிவே நீ சொல்லிரியா? ஏதோ பாக்கியத்தாமனால உன் முன்னை விட்டு வச்சுட்டு இருக்கோம் உன் பூனையும் ஒன்னையும். இல்லாட்டி ரெண்டத்தையும் கொண்டுட்டு போய் எங்கேயாச்சும் கண் தனியான இடத்துல விட்டுட்டு வந்துருவோம். என்னைக்குமேமா கத்துன்னு கத்துவா குழப்புவா. இன்னைக்கெல்லாம் நியாயமா கேட்கறான். இன்னைக்கு தான் உரைச்சிருக்குது பேசுன பேச்சு. இன்னைக்கு உரைச்சு தேவி நியாயமா கேட்கலாம். நான் எதுவும் பேச முடியாது. நாகரிகமாலா அடிச்சா கூட நீ அடிய வாங்கிக்க. வாடி உனக்கு பிரியாணி வாங்கி தரேன். உனக்கு பூனைக்கு வாடி. அப்படி ஒயிட்டினா வர்ற மாதிரி இருந்தா எனக்கு காசு கொடுத்து நீ விட்டுரு. அதுதான் வா உனக்கும் ஒயிட்டினாக்கும். ஏங்க ஆண்டி அதுக்கு நான் பல லட்சம் நான் அவளுக்கு ஸ்கூலுக்கு செலவு பண்ணி இருக்கிறேன். பள்ளிக்கூடமே போகல. இந்த வண்டிக்கார வந்து ஆறு அடிச்சுட்டே கிடக்குறானுங்க. அனுப்பிவிடலாம் தான் இருந்தேன். அனுப்பி விடுவேன். இதுக்கு வண்டி எந்த வண்டி வந்து நின்று ஏறுறீங்க? புரியல. எந்த வண்டியில ஏத்தி விடுறீங்க? நாங்க ஒரு நாளும் பாக்கலையே. அதெல்லாம் வருதுமா. அதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. அவ கண்ணுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. எங்க அடி போய் ஏத்தி விடுவ? எங்கேயே ஏத்தி விடுறா. வீட்டு மேலதான் படிக்குது. அந்த வீட்டு மேல படுதாவை கிழிக்குது. இங்க சீலை திரும்பி கிழிக்குது. வீட்டுல ஊடே வீசுதுமா. சொன்ன வெளியே சொன்னா வெக்கம். சோறு திங்க முடியல. கேட்டா வந்து வயிற்றுன்னு அதான் சொல்றேன்னே. எங்கேயோ போமா என்னவோ எங்கேயோ பிடிச்சது அதுக்குன்ட்டு. அது இப்ப பெரிய பிள்ளை ஆயிப்போச்சு. இதுக்கு சத்தியம் வேறு பண்ணணுமாமா. பெரிய பிள்ளை அது வயசுக்கு தகுந்த மாதிரி ஆயிப்போச்சு. அதுக்கு ஒரு பாத்ரூம் கட்டி கொடுங்கன்னு கேட்டா தப்பா? அது பயத்துல போய் வீட்டுக்குள்ள போயிட்டு வந்துருது. எருமை கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கிற எருமை மாடு மாதிரி இருக்கிற நீயே ரோடு கண்ட பக்கம் அப்படி கரையில தான் உட்காடுற. உனக்கே பாத்ரூம் இல்ல. அதுக்கு எங்க போய் பாத்ரூம் கட்டுறது? வாங்கிட்டு ஒரு ஆலப்பழக்கல் வாங்கிட்டு வரணும். ஒரு 3-4 கல் வாங்கிட்டு வா. இப்படி ஒரு கல்லை வை, இப்படி ஒரு கல்லை வை, குறுக்க வச்சுன்னா உள்ள போயிட்டு வெளியே வரட்டும். 4 கல் பத்தாதடி பாத்ரூம் கட்ட. பாரு கறியை வாங்கி போய் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரனா இல்லையான்னு பாரு. மனுஷ மக்கள் ஒதுங்க இடம் இல்லாம கிடக்குறாங்க. இவ வளர்க்குற அந்த ஒயிட்டி நான் பூனைக்குட்டிக்கு பாத்ரூம் கவலையா வர உட்காந்துருக்கான்னு பாருங்க. சேஃப்டி டேங்கும் கட்டணும் மாதிரி இல்ல பாத்ரூம் போன ஒண்ணுக்கு போற மாதிரி இருந்தா போதுமா? சேஃப்டி டேங்க் கட்டணும். அதுக்கு கட்டணும். அதுக்கு டைல்ஸ் எல்லாம் ஒட்டணும். நீ தானே லோன் கொடுக்குறவ. நீயே லோன் கொடுத்து நீயே அது பேர லோன் போட்டு என்ன பெரியா? அவ்வளவுதான். ஆமா நீயே லோனை போட்டு நீயே எடுத்து கட்டிக்க. மாசம் வருமானம் எப்படி வருதோ போட்டு ஒரு மாசம் சந்தா வேற ஒதுக்கிருங்க. வார சந்தா கட்டினாலும் சரி மாச சந்தா கட்டினாலும் சரி கட்டி ஒதுக்கிட்டு ஒரு தீர்மான நோட்டை போட்டு எழுதி எம்பிட்டு செலவாயிருக்குது, பாத்ரூம் போகிறதுக்கு எம்பிட்டு செலவாயிருக்குது, அந்த ஒன்றுக்கு போகிறதுக்கு எம்பிட்டு செலவாயிருக்குன்னு போட்டு கட்டிட்டு உறுப்பினராக நீங்கள் ஒரு 5-6 பேர் கூட சேருங்க. அந்த ஒயிட்டினா கூட செம்பினா இருந்துச்சு. செம்பினா இந்த செம்பினாவை எங்கேயோ அமுச்சுட்டாங்க. யார் அவன் சாப்பிட்டே? எப்படி அவன் சாப்பிட்டே? அவ்வளோ தெரியல. ஒன்று பேச முடியாது. போட்டு செல்போனை நோண்டிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆண்டி ஓயில் வைக்கலாம். நான் வர முடியாது. நீ வாங்க.
வாடி சீக்கிரம் வேலை கிடக்குது குளிக்காதவளை. பிள்ளைய காப்பாத்துக்கணும் ஆண்டி. பிள்ளைய காப்பாற்றணுமா? ஏன் இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்குதா? இல்லை இவங்கெல்லாம் பிளான் பண்ணுறாங்க. என்ன இன்னும் கொஞ்ச நேரம் இல்லைன்னா வாளியில் போட்டு அடைச்சி கொண்டு போயிருப்பாங்க. வாளியில் போட்டா அது எங்கே போட்டாலும் வந்துருங்க. அந்த மாதிரி பக்குவமா வளர்த்துக்கணும்டி. வளர்த்தா வாளியில அடைப்போமா? ஏன் பிரியா, இதோட சேர்ந்த குச்சி தான் அந்த குச்சி நம்ம நட்டு வச்சோம். அவ பிஞ்சு விட்டுட்டான். பூ வச்சது முதல்ல பிஞ்சு வச்சு இப்போ 3 காய் காய்ச்சிருச்சு. அதில் இது இன்னும் அப்படியே இருக்குது பிரியா. என்ன பிரியா, இது கொஞ்சம் ஊனமா இருக்கும் போல இருக்கு. வாலி அப்படிலாம் இல்லை. எல்லாம் ஒரே மாதிரி இருக்காக்கா? 5 வரலாம் 5 வரலும் இல்லை. இத கொஞ்சம் உடைச்சு விடணும்னு சொன்னா நீ கேட்க மாட்டுக்கம்மா. தொடவே கூடாது. புள்ள கணக்கா வளர்த்துட்டு இருக்கேன் நான். பாரு எல்லா இலையும் பழுத்து போய் கீழே. ரத்த டெஸ்ட் எடுத்து பார்த்தா சொல்லுவாங்களா பிரியா? ரத்த டெஸ்ட் இருந்தா ஒலி நிக்கிது பாருங்க. அதை கூட எடுத்துட்டு போய் பாருங்க. அந்த கீழே அந்த இது. அது என்ன சொல்லுவாங்க? அது என்னன்னு தெரியல. கம்மு நாங்களாம் கம்முன்னுவோம், லப்பருன்னுவோம். வரட்டும், அவங்களே வரட்டும் பிரியா. அது என்னன்னு டெஸ்ட் பண்ணி பாத்துருங்க. ஆமா, அது பேருங்க ஆண்டி கோந்து. அதுதான் சொல்றேன், கோந்து தான். முருங்கை மரத்துல வரும். அதை பார்க்க முடியும். காலகாலத்துல பார்த்துட்டோம்னு வச்சுக்க, ஒரு சொல்லலாம். ஊட்டம் பத்தலக்கா, ஊட்டம் பத்தல. அதுக்கு எதனா வாங்கி போடுங்க சத்தானதா. என்ன பிரியா, என்ன ஆப்பிள் ஆரஞ்சு போடணும்ல ஏதாச்சும் சத்தானது. சாமி மாதிரி பாத்துட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இருக்கு பாருமா. இப்படி பண்ண நீ ஒத்துக்குவீங்களா? நல்ல ஸ்கூல் அடங்கி வாடி கூப்பிட்டு தொலை. ஸ்கூல்